பல இரவுகள் அந்த இரவின் அமைதியான கடைசி பகுதியில் எழுந்து உலூ செய்து தஹஜ்ஜுத் தொழுது கையேந்தி துஆ கேட்கிறோம். நம் தேவைகள், நம் கவலைகள், நம் கண்ணீர் அத்தனையும் அல்லாஹ்விடம் கொட்டுகிறோம். ஆனால் சில நேரங்களில் நமது வணக்கம் இன்னும் ஆழமாக இருக்க வேண்டுமோ, நம்முடைய துஆவில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதோ என்று நம்மில் பலருக்குத் தோன்றியிருக்கும். நம்முடைய தஹஜ்ஜுத் தொழுகையை நம் உயிருக்கு உயிரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையைப் போல் அழகாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு. அவர்கள் எப்படி தொழுதார்கள்? அந்த ஆழமான அர்த்தமுள்ள நிலையில் நின்று அல்லாஹ்வுடன் எப்படி உரையாடினார்கள்? அவர்கள் ஓதிய சூறாக்களில் அப்படி என்ன சிறப்பு இருந்தது? இந்த கேள்விகளுக்கான ஒரு தேடல்தான் இந்த வீடியோ. இது ஏதோ மாய மந்திரம் அல்ல. இந்த சூறாவை ஓதினால் உங்கள் துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லும் ஒரு குறுக்கு வழியும் இல்லை. மாறாக உங்கள் தொழுகையை ஆழப்படுத்தவும், உங்கள் தஹஜ்ஜுத்தை மிக அழகான முன்மாதிரியுடன் சீரமைக்கவும் உதவும் ஒரு வழிகாட்டி. தஹஜ்ஜுத் என்பது வெறும் ஒரு தொழுகை மட்டுமல்ல, அது ஒரு வாய்ப்பு. நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க, நம் தேவைகளைக் கேட்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடன் ஒரு தனிப்பட்ட ஆழமான உறவை வளர்த்துக் கொள்ள ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இப்போது இந்த அற்புதமான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி உரையாடினார்கள், என்ன சூறாக்களை ஓதினார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவதாக ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகையில் இந்த சூறாக்களை மட்டும்தான் ஓத வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. குர்ஆனிலிருந்து உங்களுக்குத் தெரிந்த எந்த சூறாவையும் நீங்கள் ஓதலாம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவுத் தொழுகை தொழுதேன். அவர்கள் சூரா அல் பகராவை ஓத ஆரம்பித்தார்கள். 100 வசனங்கள் வந்ததும் ருகூவிற்குச் செல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்தார்கள். அதை முடித்துவிட்டு ருகூ செய்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் சூரா அன் நிசாவைத் தொடங்கினார்கள். அதை ஓதி முடித்து பின்னர் சூரா ஆல இம்ரானைத் தொடங்கினார்கள். மிக மெதுவாக, தெளிவாக ஓதினார்கள். அல்லாஹ்வைப் போற்றும் வசனம் வந்தால் சுப்ஹானல்லாஹ் என்பார்கள். பிரார்த்தனை வசனம் வந்தால் பிரார்த்திப்பார்கள். பாதுகாப்புத் தேடும் வசனம் வந்தால் பாதுகாப்புத் தேடுவார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பொறுமையும் அர்ப்பணிப்பும். நீண்ட நேரம் நின்று தொழுவது என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இது அல்லாஹ்விற்காக நமது நேரத்தையும் சக்தியையும் சௌகரியத்தையும் தியாகம் செய்வதைக் காட்டுகிறது. குர்ஆனுடன் ஆழமான உரையாடல். வசனங்களை நிதானமாக ஓதி அதன் அர்த்தத்தை உணர்ந்து அதற்கேற்ப பதிலளிப்பது என்பது குர்ஆனை வெறும் வார்த்தைகளாக பார்க்காமல் அல்லாஹ் நம்முடன் பேசுகிறான் என்பதை உணர்வதாகும். ரஹ்மத்தைப் பற்றிய வசனம் வரும்போது அல்லாஹ்வின் கருணையை நினைத்து ஆசைப்படுவதும், வேதனை பற்றிய வசனம் வரும்போது அவனிடம் பாதுகாப்புத் தேடுவதும் தொழுகையை ஒரு உயிருள்ள அனுபவமாக மாற்றுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்மால் பல 100 வசனங்களை ஒரே ரகத்தில் ஓத முடியாமல் போகலாம். ஆனால் இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம், முடிந்தவரை நீண்ட நேரம் நின்று நாம் ஓதும் வசனங்களின் அர்த்தங்களைச் சிந்தித்து ஓத வேண்டும் என்பதே. ஒரு பக்கத்தை ஓதினாலும் அதை உணர்ந்து ஓதுவது, சிந்திக்காமல் பல பக்கங்களை ஓதுவதை விட சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்ததும் வானத்தை பார்த்து சூரா ஆல இம்ரானின் இறுதி 10 வசனங்களை ஓதுவார்கள் என்று பல ஹதீஸ்களில் பதிவாகியுள்ளது. நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. இந்த வசனங்களில் அப்படி என்ன ஞானம் இருக்கிறது? இரவு நேரத்தில் சுற்றியுள்ள அனைத்தும் அமைதியாக இருக்கும்போது வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அல்லாஹ்வின் படைப்பை பற்றி சிந்திப்பது நமது ஈமானை பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைத்தவன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அவனது படைப்பின் முன் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சிறியது என்பதை உணர வைக்கிறது. நின்று, அமர்ந்து, படுக்கையில் இருக்கும்போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து படைப்புகளைப் பற்றி சிந்திப்பவர்களையே
இந்த வசனங்கள் அறிவுடையோர் என்று புகழ்கின்றன. தஹஜ்ஜுத் என்பது வெறும் தொழுகை மட்டுமல்ல, அது ஒரு சிந்தனை முகாம். இந்த வசனங்களின் தொடர்ச்சியில் வரும் துஆக்கள் மிக அற்புதமானவை. எங்கள் இறைவனே, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்குத் தந்தருள்வாயாக என்று படைப்பின் மகத்துவத்தை உணர்ந்த பிறகு பணிவுடன் கேட்கப்படும் துஆக்கள் இவை. உங்கள் தஹஜ்ஜுத்தை இந்த வசனங்களை ஓதித் தொடங்குங்கள். வெளியே வந்து வானத்தை பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் மனக்கண்ணில் அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான படைப்புகளைக் கொண்டு வந்து இந்த வசனங்களின் அர்த்தங்களை உணர்ந்து ஓதிப் பாருங்கள். உங்கள் துஆவிற்கு முன் உங்கள் இதயம் எப்படி பணிந்து போகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். அடுத்த முறை நீங்கள் தஹஜ்ஜுத்திற்காக எழும்போது வெறும் சூறாக்களை ஓதப்போகிறோம் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வின் படைப்பின் மகத்துவத்தைப் பற்றி பேசும் சூரா ஆல இம்ரானின் வசனங்களை ஓதி இந்த பிரபஞ்சத்தைப் பற்றி சிந்திக்கப் போகிறீர்கள். இந்த ஞானத்தின் ஒளியில் உங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை அணுகும்போது அது வெறும் கடமையாக இருக்காது. அது உங்கள் ஆன்மாவின் பயணமாக, உங்கள் கவலைகளுக்கு மருந்தாக, உங்கள் துஆக்களுக்கு உயிரோட்டமாக மாறும். இது ஒரு மாய சூத்திரமல்ல. இது நபி வழியில் நமது வணக்கத்தை மெருகேற்றும் ஒரு அழகான பாதை. இன்றிரவு இந்த முன்மாதிரிகளில் ஒன்றையாவது பின்பற்றி உங்கள் தஹஜ்ஜுத்தில் ஒரு புதிய ஆழத்தை உணர முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் வணக்கங்களையும் ஏற்று அவனது அழகிய முன்மாதிரியை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீதுன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا الله, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய்.